கமுதி தாலுகா முதல்நாடு கிராமத்தில் அமைந்திருக்கும் எல்லை பிடாரியம்மன் கோயிலில் புரட்டாசி மாதம் ஆண்கள் மட்டுமே வழிபடும் வினோத திருவிழா ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் இந்த 3வது சனிக்கிழமை ஆண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவுடைய நோக்கம் முன்னொரு காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் விவசாயம் எல்லாம் செழிக்கணும், இந்த மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா மக்களுமே சேர்ந்து விவசாயத்தில் விளையக்கூடிய நெல்களை எல்லாம் வீடுதோறும் சேகரித்து அந்த நெல்களை எல்லாம் மொத்தமாக ஒரு இடத்துல சமைத்து அது அந்த இறைவனுக்கு படைக்கக்கூடிய இந்த கடாய் அந்த கடாய் வந்து நேர்த்திக்கடன்காரங்களே நேரடியாக வந்து அந்த கடாயில வந்து கொடுத்து முதல் நாள் இரவு கடாய் வெட்டி இந்த எல்லை பிடாரியமான இருக்கக்கூடிய இந்த காவல் தெய்வத்துக்கு படையலிட்டு அதுபோல அந்த சாமி கும்பத்தோட மறுநாள் காலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக தென் மாவட்டத்தில் இந்த திருவிழா என்பது தமிழ்நாட்டிலே முதல்ல ஆண்கள் மட்டும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக முதல் பேசப்பட்டு இன்று வரை காலங்காலமாக கமுதி, கடலாடி, சாயல்குடி, அதுபோல அருப்புக்கோட்டை, இந்த பக்கம் சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைய ஆண்கள் ஒரே இடத்துல கூடி வழிபடக்கூடிய ஒரு விழா தான் இந்த எல்லை பிடாரியம்மனுடைய கோவில் திருவிழா. இந்த திருவிழாவுக்கு இப்போ நானும் வந்து பக்கத்து ஊர்ல இருந்து சாமி கும்பிட வந்திருக்கேன். தொடர்ச்சியாக ஒரு 4 ஆண்டுகளாக வந்துகிட்டு இருக்கேன்.